அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக குவைத் பகுதியில் உள்ள தளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. போர்ட் சைபா, அலி அல்சலாம் ஏர்பேஸ், கேம்ப் பியூகரிங் போன்ற தளங்களில் எரிபொருள் அமைப்புகள், விமான வசதிகள், கட்டுப்பாட்டு மையங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அமெரிக்க படைகள் தற்காலிகமாக ஹோட்டல்கள், அலுவலகங்கள் போன்ற இடங்களில் தங்கியிருந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கத்தார் அல்-உதைத் விமான நிலையத்தில் அமெரிக்க மத்திய கட்டுப்பாடு தலைமையகம் அமைந்துள்ள இடத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தியதில் முக்கிய ரேடார் அமைப்பும் சேதமடைந்துள்ளது. அதேபோல பஹ்ரைன் அமெரிக்காவின் தலைமையகத்திலும் தொடர்பு அமைப்புகள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் பொதுமக்கள் மூலம் அமெரிக்க படையினரின் இருப்பிடங்களை தெரிவிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இதே சமயம் அமெரிக்கா கூடுதல் போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், ஆயிரக்கணக்கான படைகள் ஆகியவற்றை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் முந்தைய போர்களால் கட்டப்பட்ட அமெரிக்க தளங்கள் தற்போது ஈரானின் மேம்பட்ட ஏவுகணைகளுக்கு எளிதில் இலக்காக மாறியுள்ளதை வெளிப்படுத்துகின்றன. ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனில் உள்ள கவுதி படையினர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து நடைபெறும் போரில் இணைவதற்கு தயாராக உள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கவுதி என அழைக்கப்படும் ஏமனின் அன்சார் உல்லா இயக்கம் பாப் அல் மண்டாப் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அது எளிதான பணியாக இருக்கும் எனவும் மேற்படி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் 2023 அக்டோபர் முதல் செங்கடலில் இந்த படையினர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர்களின் தாக்குதலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான கப்பல்களை கவுதிகள் தாக்கி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த மத்திய கிழக்கு மோதலில் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கவுதிகள் வெளிப்படுத்தியுள்ளன. உக்ரைனிய வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 150க்கும் மேற்பட்ட ரஷ்ய ட்ரோன்களை உக்ரைனிய விமானப்படை அதிரடியாக சுட்டு வீழ்த்தியுள்ளது. புதன்கிழமை இரவு கிட்டத்தட்ட 153 ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி உக்ரைனிய வான்பரப்பிற்குள் நுழைந்து தாக்குதலுக்கு முயற்சித்த நிலையில் அதனை உக்ரைனிய விமானப்படை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த ட்ரோன் தாக்குதலில் சாகெட் ட்ரோன்கள், ஹெர்பர் மற்றும் இடல்மாஸ் ஆகிய வகை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை காலை 8 மணி அளவில் ரஷ்யாவால் ஏவப்பட்ட பெரும்பாலான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய தரப்பு வழங்கிய தகவலில் ரஷ்யாவால் ஏவப்பட்ட 153 ட்ரோன்களில் 130 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அல்லது செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் உக்ரைனின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு திறமையுடன் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டாலும் 16 தாக்குதல் ட்ரோன்கள் 11 வெவ்வேறு இடங்களில் தங்கள் இலக்கை அடைந்தமையும் இந்த ட்ரோன் தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றத்திற்கு மத்தியில் 20,000 மாலுமிகள் கார்மோஸ் நீர்நிலையில் மன உளைச்சல், உடல் சோர்வுடன் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்மோஸ் நீர்நிலையில் தற்போது நிலவும் சூழல் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறைக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்சனியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். சுமார் 20,000 மாலுமிகள் கார்மோஸ் நீர்நிலைக்குள் சிக்கியிருப்பதுடன் சுமார் 2,000 கப்பல்கள் அங்கிருந்து நகர முடியாமல் முடங்கி கிடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய தலைவர்கள் சிலர் தன்னை அந்நாட்டின் உயர் தலைவராக விரும்பியதாகவும் ஆனால் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 47 வருடங்களாக எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்ய துணியாததை நாங்கள் செய்துள்ளோம். ஈரானின் அணு ஆயுத மிரட்டல் ஒரு புற்றுநோய், அதனை அகற்ற வேண்டும். அதனால் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஈரானின் அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எம்முடன் உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள ஈரான் விரும்புகிறது. ஆனால் அதனை சொல்ல பயப்படுகிறார்கள்.
ஹமேனியின் மறைவுக்கு பின்னர் ஈரானின் அடுத்த உயர் தலைவராக நான் வர வேண்டும் எனும் யோசனையை ஈரான் முன்வைத்தது. ஆனால் நான் அதை நிராகரித்து விட்டேன் என தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கிய தலைவர்கள் சிலர் தன்னை அந்நாட்டின் உச்ச தலைவராக விரும்பியதாகவும் ஆனால் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ட்ரம்பின் கருத்துக்கு உலக வாழ் மக்கள் ட்ரம்பை கேலி செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் டிப்பல் லோரி மோதி தனியார் சொகுசு பேருந்து ஒன்று மோதியதில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள மர்க்காபுரம் ராயவரம் அருகில் நேற்று அதிகாலை தனியார் சொகுசு பேருந்து ஒன்று கற்கள் ஏற்றிச் சென்ற லோரியுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் பேருந்தும் லோரியும் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாகவும் இதில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. வங்கதேசத்தின் பத்மா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இதுவரை 23 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். ராஜ்பாரி மாவட்டத்தில் இருந்து டாக்காவுக்கு வந்து கொண்டிருந்த பேருந்து புதன்கிழமை மாலை 5 மணியளவில் தௌலத்தியாவில் உள்ள படகு முனையத்தில் பத்மா ஆற்றை கடக்க போக்குவரத்து படகில் பயணிகளுடன் பேருந்து ஏற்ற முயற்சித்துள்ளனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்த பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. பேருந்தில் 50 பேர் பயணித்த நிலையில் நீச்சல் தெரிந்த 11 பேர் கரை சேர்த்துள்ளனர். இதுவரை 23 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் அரசின் செலவுகளை குறைக்க பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருந்தார். ஆனால் ஈரான் இஸ்ரேல் போரில் தலையிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு தளவாடங்களுக்கான செலவு அதிகரித்தது. மேலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலையும் அதிகரித்தது. அமெரிக்கர்கள் மத்தியில் ட்ரம்ப் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் அதிபர் ட்ரம்பின் பணி செயல்பாடு மக்களிடம் உள்ள செல்வாக்கு குறித்து ராய்டர்ஸ் மற்றும் இஸ்வாஸ் அமைப்புகள் கருத்து கணிப்பு நடத்தின. அப்போது ட்ரம்புக்கான செல்வாக்கு 40% என்ற அளவில் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அவரது செல்வாக்கு இன்னும் 36% குறைவடைந்துள்ளது. இதற்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தேவையில்லாத ஒன்று என மக்கள் நினைப்பதே காரணமாக சொல்லப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை சீர் செய்ய ஜப்பானிய அரசாங்கம் தனது தேசிய கையிருப்பில் உள்ள மசகு எண்ணெயை சந்தைக்கு விடுவிக்க தொடங்கியுள்ளது. 30 நாட்களுக்கு தேவையான உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சுமார் 8.5 மில்லியன் கிலோ லிட்டர் எண்ணெய் விடுவிக்கப்படுகிறது. தனியார் துறை மற்றும் அரசாங்க இருப்புகள் உட்பட மொத்தம் 80 மில்லியன் பீப்பாய்கள் சந்தைக்கு வரும். இது 2011 சுனாமி காலத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். ஜப்பான் தனது மசகு எண்ணெய் இறக்குமதியில் 90%க்கும் அதிகமான தேவையை மத்திய கிழக்கையே நம்பியுள்ளது. தற்போது கார்முஸ் நீர்நிலை முடக்கப்பட்டுள்ளதால் இந்த விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எஹிமே மாகாணத்தில் உள்ள கிகுமா தளத்தில் இருந்து விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாத இறுதிக்குள் மேலும் 8 தளங்களில் இருந்தும் ஏப்ரல் தொடக்கத்தில் நாகசாகி மற்றும் ககுஷிமா தளங்களில் இருந்தும் எண்ணெய் விடுவிக்கப்படும். சுமார் 540 பில்லியன் யென் மதிப்பிலான இந்த எண்ணெய் எனியோஸ் உட்பட 4 பெரிய மொத்த விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. ஜப்பானில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 190.80 யென் என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது. இதனை தணிக்கவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளை வழங்கி வருகிறது. ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் பெருமளவு சிதைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற பெயரில் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த தாக்குதல் நடவடிக்கை குறித்து அமெரிக்க மத்திய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஃபிராட் கூப்பர் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதில் அமெரிக்க படைகள் ஈரானிய எல்லைக்குள் அமைந்துள்ள 10,000க்கும் அதிகமான முக்கிய ராணுவ இலக்குகளை அழித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் படைகளின் கூட்டு ஒத்துழைப்பையும் அவர் குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு உடனுக்குடன் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்துள்ளது.
உக்ரைனுக்கான ஆயுதங்களை மத்திய கிழக்கிற்கு மாற்றிவிட அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் உடனான போர் நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா தங்களது ஆயுத கையிருப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி பிராந்திய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக பென்டகன் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் உக்ரைனுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடுவது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உக்ரைன் மத்திய கிழக்கு ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் தற்போது வான் பாதுகாப்பு அமைப்பு தேவைப்படும் நிலையில் உக்ரைனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடைமறிப்பு ஏவுகணைகளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் போர் தொடருமானால் விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு உருவாகலாம் என்று ஜெர்மன் எரிசக்தித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் மேலும் முடிவடையவில்லை என்றால் ஜெர்மனியில் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தில் எரிசக்தி பற்றாக்குறை ஏற்படலாம் என ஜெர்மன் எரிசக்தித்துறை அமைச்சரான ஹேத்தரினா எச்சரித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.